ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஞ்சி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜீரண சக்திக்கெலாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் அதில் ஒரு 15லேருந்து 20 துண்டு இஞ்சி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதே எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதையும் இஞ்சியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசால் பொடிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த விழுது இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு இந்த கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக கொதி வருது. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.